வெள்ளிக்கிழமைனாலே நம்ம வந்து சாம்பார் தான் வைப்போம். அது துவரம்பருப்பு போட்டு, சில பேர் வந்து பாசிப்பருப்பு போட்டு வைப்பாங்க. வெள்ளினாலே சிக்னேச்சர் குழம்பு மாதிரி ஆகி போயிடுச்சு சாம்பார் குழம்பு. இந்த மகாலட்சுமிக்கு வந்து துவரை போட்டு வச்சோம்னா மகாலட்சுமி வீட்டில் வாசம் செய்வாங்களாம். அப்படியே நம்ம மண்டைக்குள்ள பூசிட்டாங்க. ஆனால் அதுதான் உண்மை, பார்த்துக்கோங்க. அந்த வெள்ளி செவ்வாயாச்சும் நம்ம சாம்பார் வைக்கணுமே அப்படின்னு சொல்லி தான் அன்றைக்கி வைக்கிறோம். அந்த அம்மாவுக்கு அவ்வளோ பிடிக்குமாங்க. அதனால தான் இன்றைக்கி கடன்னு எல்லா வேலையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கு முன்னாடி பார்த்துக்கோங்க, வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா தாளிச்சு விட்றதுக்கு முன்னாடி 2 in 1 ப்ராசஸிங்காக இந்த அப்பளப்பூ வந்து பொரிச்சு எடுத்துட்டேங்க. வெஞ்சனத்துக்கு வேறு எதுவும் இல்லையே அப்படின்ட்டு தான் டக்குன்னு நான் அந்த செஞ்சுட்டு, அப்புறம் வந்து 2 முருங்கைக்காய், 2 உருளைக்கிழங்கு, 2 கத்திரிக்காய் இருந்துச்சு. கத்திரிக்காயும் சூம்பி போய் கிடந்துச்சு. சரி ஓகே 2-3 காயாக போட்டால் நல்லா இருக்குமே போட்டேன். என்ற வீட்டுக்கார் இந்த கேரட்டை போடு அப்படின்னு சொன்னார். அவர் சொல்லையில் டக்குன்னு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இல்லை போட முடியாது அப்படின்னா அதுக்கு ஒரு 7:30 நடந்திருக்கும். கப்பு சுப்புனி எடுத்துகிட்டு வந்துட்டு அதை தூக்கி மாட்டுக்கு போட்டுட்டேன் பார்த்துக்கோங்க. ஆக மொத்தத்தில் வேஸ்ட் பண்ணல, ஏதோ ஒரு ஜீவன் சாப்பிட்டுக்கிறோம் பார்த்துக்கோங்க. அப்புறம் இன்றைக்கி வந்து இந்த சக்தி சாம்பார் பொடி இருக்கு இல்லையா, அதையும் போட்டு நம்ம வீட்டு மிளகாத்தூளையும் போட்டு கொஞ்சம் போல் தண்ணியை ஊற்றி அப்படியே கொதிக்க வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அது பாட்டுக்கு ஒரு பக்கம் கொதிச்சுக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி காலையிலே நம்ம பக்கம் பார்த்திக்கோங்க மழைங்க. ஸோ மழை வந்ததுனால அந்த காரிடர்லாம் ஈரமாக இருந்துச்சா கூட்ட முடியலை. அதனால் கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் கூட்டுவோமேன்ட்டு அதான் ஒரு பக்கம் கூட்டி தள்ளிட்டு பாத்திரத்தை 2-3 தான் கிடந்துச்சா அதையும் அள்ளி போட்டு கழுவி எடுத்து வச்சுட்டேன் பார்த்துக்கோங்க. ஏன்னா மெயினாக வந்து அவரோட டிஃபன் பாக்ஸ் இருக்கும், நைட்டெல்லாம் விளக்க முடியாதுங்க. ஏன்னா இந்த பக்கம் அப்படி சேஃப்டியெல்லாம் கிடையாது பேக் ஏரியாவில். அதனால் காலையில் தான் வந்து டக்கு புக்குன்னு விளக்கிட்டேன். நம்ம விளக்கி வர்றதுக்குள்ளே சாம்பாரும் கொதி ரெடியாகிடுச்சு. இந்த பருப்பு வந்து நம்ம தனியாக தான் வேக போட்டிருப்போம், அதுக்கப்புறம் தான் எடுத்து போடுவேன். காய் நல்லா பஸ்பமாக வெந்துருச்சுங்க. பருப்பை பார்க்கையில் தான் என்னடா வெளிர்னு ஒரு மாதிரியா இருக்கேன்னு பார்த்தா அது என்னது மஞ்சத்தூள் போடலை. அதுக்கப்புறம் மஞ்சத்தூளை போட்டு எடுத்து வச்சுட்டு எங்கள் அத்தை வச்ச சாம்பார்னு அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதனால் அந்த ஞாபகம் வர்றதுனால தேங்காய் செல்லும் சீரகம் போட்டு அரைச்சி ஊற்றிட்டேன். தேங்காய் எடுக்கலான்னு வந்தால் உள்ளுக்குள்ளே பட்டர் பீன்ஸ். ஆஹா இதை வைக்கலாட்டுனா இன்றைக்கி நம்மளை சோழியை முடிச்சிருப்பாரே அப்படின்ட்டு டக்குன்னு எடுத்துகிட்டு வந்து குக்கரில் போட்டு 1 pot ரெசிப்பியாக வந்தால் அதிலே ஜீரகம் மிளகு மஞ்சள் சீரகம்லாம் அரைச்சி ஊற்றி வச்சாச்சு. இதை வைக்காமல் விட்டுருந்துருந்தேன் பட்டர் பீன்ஸை, என்ன பண்ணியிருப்பீங்க? சங்கர திரும்ப சோழியை முடிச்சிருப்பேனே. என்ன அப்படியில் இருக்கு? நல்லா இருக்கா? இன்னைக்கு தேங்காய் அரைச்சி ஊற்றுனேன் வித்தியாசமாக. தேங்காய் ஆமாம் நல்லா இருக்குன்னு விட்டு இப்போ என்ன மூஞ்சி இப்படி போகுது? எங்கள் அத்தை ஊற்றுவாங்க, எங்கள் பத்துமாத்தை. அது மாதிரி இப்போ செஞ்சு பார்த்தேன். பட் எங்கள் அத்தை வைக்கிற சாம்பார் அளவுக்கு வரலாட்டினாலும் ஏதோ ஒரு அளவுக்கு நல்லா இருக்குன்னு விட்டு அப்புறம் தேங்காய் அரைச்சி ஊற்றினு மூஞ்சி அப்படி போகுது அஷ்டபனால. அப்புறம் vlog பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் லைக் பண்ண மறந்துடாதீங்க.